الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب استحباب طلب الرفقة وتأميرهم على أنفسهم واحدا يطيعونه. عن ابن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم: لو أن الناس يعلمون من الوحدة ما أعلم ما سار راكب بليل وحده. ரவாஹுல் புகாரி. இணைத்துக்குரிய அல்லாஹடியார்கள், இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 166 167 தலைப்பு. பயண தோழர்களை தேடிக்கொள்வது, தங்களுக்குள் ஒருவரை தலைவராக்கி அவருக்கு கட்டுப்பட்டு இருப்பது விருப்பத்தக்கதாகும். புகாரில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: தனிமையில் தனியாக பயணம் செய்வதில் ஏற்படும் தீங்குகளை நான் அறிந்த அளவுக்கு மக்கள் அறிந்து கொண்டால் இரவில் தனியே எந்த மனிதரும் பயணம் செய்ய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் 2998 ஹதீஸ். இப்போ இங்கு பொதுவாக பயணங்களுடைய ஆதாபங்களை பற்றி நமக்கு சொல்லப்படுகின்றது. நாம் பயணிக்கும் பொழுது முடிந்தவரை நாம் தனியாக பயணிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க, தனியாக மனிதன் பயணம் செய்வதனால், குறிப்பாக இரவில் பயணம் செய்வதனால் என்ன விளைவுகள் ஏற்படும், என்ன பாதிப்புகள், என்ன நஷ்டங்கள் ஏற்படும் என்று தெரிந்திருந்தால் அவங்க பயணம் செய்ய மாட்டாங்க. எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் என்றால் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு பாதிப்பு ஏற்படாது ஒரு மனிதன் தனியாக பயணம் செய்யும் பொழுது. இப்போ இங்கு இந்த ஹதீஸுடைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் மனிதர்கள் பயணிக்கும் பொழுது தனியாக மனிதர்கள் தனியாக பயணிக்கும் பொழுது அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத சூழ்நிலை இருக்கும். அங்கே கடக்கக்கூடியவர் வர்றவர் போகக்கூடிய நிலை இருக்காது. எப்படி இந்த சமகாலத்தில் இருக்கின்றதோ, இப்பொழுது இரவு முழுக்க நாம் எங்கு சென்றாலும் அதற்கு என்று ஒரு ரோடு, ஒரு வழியை வகுக்கப்பட்டது. அது ஈசிஆராக இருக்கட்டும் அல்லது ஹைவேவாக இருக்கட்டும், அதில் எப்பொழுதுமே யாராவது கடந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தெரியப்படுத்தினார்கள்? ஏன்னா மனிதன் தனியாக செல்லும் பொழுது என்ன நிகழும் என்று தெரியாது, என்ன தேவை ஏற்படும் என்று தெரியாது, அவனுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் என்று தெரியாது. அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இருக்க மாட்டார், அல்லது அவனுடைய உறவினருக்கு யாரும் தெரியப்படுத்த வேண்டும் என்றாலும் அதுவும் ஏற்படாது என்ற நிறைய காரணங்கள் இங்கு ஷேக் ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்துகிறாங்க. ஏதாவது அவருக்கு பாதிப்பு ஏற்படலாம், மயக்கம் விட்டு விழுதலாம், அல்லது சிலருடைய யாராவது அவரை ஆக்கிரமித்து அவருடைய கொள்ளையடிக்கக்கூடியதோ அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த, இப்படியெல்லாம் என்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால தான் தனியாக நீங்கள் பயணிக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கூறினார். ஆனால் இப்பொழுது ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சமகாலத்தில் பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை இல்லை. ஆகையால் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஆள் நடமாட்டம் இருக்கின்றது, மக்கள் ஒவ்வொரு நொடியில கடந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்ம வழியில் பயணிப்பது என்பது, தனியாக பயணிப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது, எந்த ஒரு தடையும் கிடையாது. முடிந்த வரைக்கும் அவர் தனியாக பயணிக்காத மாதிரி பார்த்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்தின் நிலை என்ற அடிப்படையை பார்க்கும் பொழுது நாம் பயணம் கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது. அப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்போ உஸ்தாத், அப்போ இந்த ஹதீஸ் என்ன, காலவிதி முடிஞ்சிருச்சா, அந்த காலத்தில் தான் செட் ஆகுமா, அந்த காலத்தில் தான் இது இது காலவிதி, இது அமல்படுத்த முடியாத என்ற ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய ஒவ்வொரு விஷயமும் வழிநடத்தக்கூடியது என்று நாம் ஈமான் கொள்ளும் பொழுது இந்த ஹதீஸுடைய விஷயங்கள் எப்படி நமக்கு வழிநடத்துகின்றது? இந்த காலத்தில் இந்த விஷயங்கள் தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நொடியிலும் நம்ம மனிதர்கள் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம், கடந்து கொண்டு தான் இருக்கிறாங்க, வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் என்னெல்லாம் அச்சம் நாம் நினைக்கின்றோமோ அதெல்லாம் ஏற்படாமல் இருக்குமே, முடிந்த வரைக்கும் தவறக்கூடிய நிலை இருக்குமே என்று யோசிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய எல்லா அடியார்களே, மார்க்க சட்டம், இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்பது
அதனுடைய ஒவ்வொரு விஷயம் கியாமத் நாள் வரை அது இருக்கும். சந்தர்ப்பம் அது எப்பொழுதெல்லாம் அந்த சந்தர்ப்பம் வருமோ, எப்பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலை ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் அது அமல்படுத்தப்படும். அப்போ என்ன இல்லை, அது கால விதியோ அவுடேட்டட் என்று கிடையாது. மாறாக அது எப்பொழுதுமே அதனுடைய அமல் இருக்கு. அடிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது இன்னும் புகாரி, முஸ்லிம், ஏன் குர்ஆனிலும் அடிமை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இருக்கு. அப்ப அனைத்தும் என்ன, அதனுடைய சட்டங்கள் அது நிலையாக இருக்கு. எப்பொழுது ஒரு காலம் வருமோ, போர்க்களம் அதிகமாக ஆகி அங்கு மனிதர்கள் கொல்லப்பட்டோ அல்லது மனிதர்கள் அங்கு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது, அங்கு அடிமைத்துடைய நிலை ஏற்படும் பொழுது, அங்கு மார்க்கம் நமக்கு சொன்ன இந்த அனைத்து சட்டங்கள் அமல்படுத்தப்படும். ஒவ்வொரு எப்பயாவது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பொழுது இங்கு நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். நாமும் சில நேரத்தில் தனியாக சென்று விடுகின்றோம். பகலிலும் நாம் சென்று விடும் பொழுது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. ஏதோ ஒன்று நடக்கும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், தனியாக வந்துடக்கூடாதுண்ணா, தனியாக அல்லது நாம ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு எல்லாம் பாதுகாக்கணும். வீடு திரும்பும் பொழுது நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தில் பார்த்தவன், தனியாக நீங்க போவாதீங்க, அல்லாவுக்காக தனியாக நீங்க போவாதீங்க என்று நமக்கு நினைவுபடுத்துறாங்க. அனைத்துமே நம்ம இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்ம ஒருவருடைய தோழமை நமக்கு இருக்கணும். பயணத்தில் தோழமை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. நம்பகமான நம்பிக்கையான ஒரு தோழமை. ஆக இந்த ஹதீஸ்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன, இது தடை கிடையாது, இந்த பாதிப்பு பாதுகாக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது என்று ஷேக் ரஹிமல்லா தெரியப்படுத்துகிறாங்க. அதே போல இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது, நாம பயணத்தில் ஒன்றுக்கு அதிகமாக மக்கள் செல்லும் பொழுது அவர் ஒருவரை யாராவது ஒரு அமீராக, ஒரு பிரதிநிதியாக, ஒரு தலைவராக, அந்த பயணத்துடைய பொறுப்புதாரியாக ஆக்கிக் கொள்வது என்ன நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இதா ஹரஜா ஸலாஸத்துன் ஃபி ஸஃபரின் ஃபல்யுஅம்மிரு அஹதகும் ரவாஹு அபூ தாவூத் பி இஸ்னாதின் ஹஸன். அபூதாவுதில் வரக்கூடிய ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். உங்களில் எவரேனும் மூவர் பயணித்தால் மூவரில் ஒருவரை நீங்கள் தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். என்ன தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள்? அந்த பயணம் சம்பந்தப்பட்ட விஷயம். எங்கு நம்ம நிற்போம், எங்கு நம்ம சாப்பிடுவோம், எங்கு நம்ம சில ஓய்வு எடுப்போம், என்ன விஷயங்கள் செய்யலாம் என்ற அதற்கு ஒருவர் முடிவு அவரை நாம் நியமனம் செய்தோம் என்றால் பயணம் சுமூகமாக நடக்கும். ஒரு மூவருக்கு இப்படி என்றால் ஒரு டீமாக போகுது. ஒரு தாவா களத்துக்கு நம்ம போகிறோம், அல்லது அழைப்பு பணிக்கு போகிறோம், அல்லது நிவாரண பணிக்காக நம்ம போகிறோம், அல்லது மீட்பு பணிக்கு எந்த ஒரு கூட்டம் நம்ம போகும் பொழுது அங்கு நமக்கு ஒருவர் பிரதிநிதியாக அல்லது அந்த அமீராக நாம நியமனம் செய்வதென்று நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது. எந்த விஷயத்துல? வெறும் குறிப்பிட்ட அந்த செயலுக்காக தான், வேற ஒரு விஷயத்திற்கு எந்த ஒரு தொடர்பும் அவருக்கு கிடையாது. பிரதிநிதித்துவமோ அல்லது அமீர் என்று ஆக்கக்கூடிய விஷயம் அந்த பயணம் என்றால் அந்த பயணம், அல்லது அந்த ஒரு அழைப்பு பணியுடைய விஷயம் அந்த விஷயத்திற்காக, அல்லது மற்ற விஷயங்கள் செய்யும் பொழுது அதற்காக நாம் ஒருவரை நியமனம் செய்வோம். அந்த தலைவர் என்ன செய்வார்? மக்கள் அங்க கூட இருக்கக்கூடியவருடைய மஷ்வராவுடன், அவருடைய ஆலோசனையுடன் என்ன செய்வார்? முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆலோசனை எடுத்துக்கொள்வது என்று சிறந்ததாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹு தஆலா என்ன கட்டளையிடுகின்றார்? வஷாவிர் பைனஹும், நீங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில மஷ்வரா செய்யுங்க, நீங்க ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கே உபதேசம் செய்யும் பொழுது நமக்கு அதை விட ஒரு படியின அதிகமாக தான் இருக்கும். ஆக இந்த ஹதீஸ்ல நாம அறிந்த விஷயம், நாம் பொதுவாக நாம் பயணிக்கும் பொழுது ஒருவரை நாம் நியமனம் செய்து கொள்வோம். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இஷ்டம் சொல்லும் பொழுது என்ன ஆகும்? பிரச்சனை ஆகும். பொதுவாக ஹோட்டலுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை, ஒரு 20 பேர் இருக்கானா 20 பேர்கிட்ட போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு இருப்பாங்க. முன்கூட்டியே ஒரு விஷயத்தை நாம் நினைவு கொண்டு செல்லும் பொழுது இலகுவாக, ஏன்னா பயணம் என்பது எவ்வளவு முடியுமோ நம்முடைய நோக்கத்திற்கு போய் சென்று அடையணும், இலக்கு போய் அடையும். அப்போ அந்த நேரத்தில் நடுவில் நமக்கு தேவைகள் என்ன சரி சீக்கிரமாக நம்ம முடித்துக் கொள்வது தான் ஹைர். போனீங்களா, சீக்கிரமா 5 நிமிஷத்துல வந்துடணும், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடணும் என்று பொழுது எல்லாருமே என்ன அந்த நேரத்தில் வரோம். யாருமே இல்லைன்னா இஷ்டத்திற்கு நம்ம நடக்கும் பொழுது என்னாகும்? அந்த பயணத்தில் ஒருவருக்கு ஒருவர் சிரமம் ஏற்படும், மனஸ்தாபிமம் ஏற்படும், மனசங்கடம் ஏற்படும், சில நேரத்தில் ஒருவருக்கு புறம் பேசக்கூடிய நிலை ஏறும், இல்லைன்னா எதுவரை என்ற கைகலப்பு வரை போகக்கூடிய நிலை. இதற்கெல்லாம் என்ன? ஒரு அமீராக எல்லாரும் அனைவரும் சேர்ந்து அந்த அமீர் யாரா இருப்பார்னா அந்த பயணத்தை பற்றி அறியக்கூடியவராக இருக்கு. ஊருக்கு போறாங்க, அந்த ஊர் அந்த பகுதியில் அல்லது அந்த வழியில இந்த விஷயங்கள் இவருக்கு தெளிவாக தெரியும் என்றால் அவரை நாம் நியமனம் செய்யலாம்.
அவசியம் இல்லை அங்கே அறிஞரை தான் நியமனம் செய்ய வேண்டும். அந்த துறையில யார் அது தேர்ச்சி மற்றும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாரோ, அல்லது அந்த ஊருக்கு செல்லக்கூடிய அந்த வழியோ அல்லது மற்ற விஷயங்கள் அறியக்கூடிய அவரை நாம் நியமனம் செய்வது. ஏன்? பயணத்துடைய விஷயங்கள் நமக்கு இலகுவாக ஆக வேண்டும். அங்கு என்ன அவசியம் இல்லை, படித்தவர் தான் இருக்கணும், அறிஞர் தான் இருக்கணும், அங்கு அறிஞர் இருந்தா அவரை தான் நாம் செய்யணும் என்ற அவசியம் கிடையாது. மாறாக அங்கு ஒரு பாமர மனிதனாக இருக்கட்டும், அந்த பயணத்துடைய விஷயங்கள் அவர் அதிகமாக அறிந்திருக்கிறானா அவரை தான் நியமனம் செய்யணும். யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டாங்க. அந்த நேரத்துல அந்த சுப்ஹானல்லாஹ் அப்துல்லா பின் ஃபுஹைரா அவர்கள் இஸ்லாத்தில் இல்லாதவர்களாக இருந்தார். அதற்கு இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்கள் தான் என்ன வழிநடத்தக்கூடியவராக தான் இருந்தார். மதீனாவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையாக அவங்க நியமனம் செஞ்சாங்க. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த 2 விஷயம். ஒன்று, இரவில் தனியாக பயணிப்பதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அனுமதிக்கப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஆனாலும் முடிந்தவரை நம்ம ஒரு தோழமை நமக்கு யாராவது இருக்க வேண்டும், அது ஹைராக. இரண்டாவது, நாம் ஒரு கூட்டமாக ஒரு இதாக போகும் பொழுது அங்கு நாம் என்ன செய்யணும், ஒரு பிரதிநிதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குடும்பத்தோடும் செல்லும் பொழுது அந்த குடும்பத்துடைய பொறுப்புதாகியா இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தகப்பனோ அல்லது அவங்களுடைய தகப்பனோ யாருக்கு அந்த விஷயத்தை அவர் செய்து கொள்வது, இது எல்லாருக்கும் ஒரு ஹைராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக.